எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மந்த் அவேர்னஸ் சீரிஸ் குட்டி ஸ்டோரி பெரிய லெசன் டே 9. ஒரு ஊர்ல லக்ஷ்மின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கடின உழைப்பு உழைக்கிறவங்க. கொஞ்ச நாளா என்னாச்சுன்னா அவங்களுக்கு தூக்கம் வரல. ஸோ டாக்டரை போய் பார்த்தாங்க. பார்த்து ஒரு டாக்டர் வந்து தூக்க மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. சின்ன அளவுல, சின்ன டோஸ்ல. ஸோ அதை வாங்கி அக்கா ஃபார்மசியில வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க 3 நாள் பாருங்க. பார்த்துட்டு திரும்பி வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அக்காவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்மசியில மாத்திரை வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் நல்லா தூக்கம் வந்திருக்கு. போட்ட உடனே நல்ல தூக்கம். 2வது நாளும் நல்ல தூக்கம். 3வது நாள் நல்ல தூக்கம். 4வது நாள் மாத்திரை முடிஞ்சிச்சு. 3 நாள் தானே டாக்டர் சொன்னாங்க. ஸோ 4வது நாளுக்கு தூக்கமே வரல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்மசியில டாக்டர போய் பார்க்கல. டைரக்ட்டா ஃபார்மசிக்கு போயிட்டு திரும்பி வாங்கி ஒரு டேப்லெட் போட்டுருக்காங்க. தூக்கம் வரல. தூக்கம் வரல இன்னொரு டேப்லெட். அப்பவும் தூக்கம் வரல. அதுவே ஒரு அடிக்ஷனா மாறிட்டு. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு ஒரு டோஸ் குடுத்துருக்காங்கன்னா, இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க போய் டாக்டர கண்டிப்பா பார்க்கணும். நீங்களா போயிட்டு திரும்பி அத ஃபார்மசியில வாங்கக்கூடாது. இந்த தப்பு நெறைய பேர் பண்ணுவாங்க. எங்க ஃபேமிலிலே பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, சுகர் இருக்கு. சுகர் அவங்களுக்கு இருக்கு. ஸோ டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் குடுத்த டோஸ். அத ப்ராப்பரா திரும்பி சுகர செக் பண்ணாம, திரும்பி அதே டேப்லெட்ட 1 இயர், 2 இயர் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போயிருக்கும்போது சொன்னேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி சுகர செக் பண்ணிட்டு எடுங்க. ஏன்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டோஸ் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேபி சுகர் குறைஞ்சிருக்கலாம். அதனால வந்து அவங்க டோஸ வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்க அப்படியே எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அது உங்களுக்கு சில நேரம் ரொம்ப லோ சுகர் போறதுக்கு கூட சான்ஸா இருக்கும். சில நேரம் உங்களுக்கு ரொம்ப ஹை சுகர் இருக்கும். அத கண்ட்ரோல் பண்ண முடியாம கூட போலாம். ஸோ இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிடுறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் குடுத்துருக்காங்கன்னா, அத எடுத்துட்டு திரும்பி போய் கன்சல்ட் பண்ணுங்க. நீங்களா அது வந்து கன்டின்யூ பண்ணாதீங்க. இன்னைக்கு போட்ட வீடியோட மெயின் நோக்கமே அந்த எங்க பாட்டியோட அந்த கதை தான். ஸோ எந்த டேப்லெட்டா எடுத்தீங்கன்னா கூட டாக்டரோட அட்வைஸோட எடுங்க. ஹெல்தியா இருங்க. நாளைக்கு இது போல ஒரு குட்டி ஸ்டோரி பெரிய லெசன்ல சந்திக்கலாம். பாய். நம்ம சேனல் பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ரெகுலரா நம்ம போட வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய்.